எங்கள் கட்சி என்ன சாதாரண கட்சியா, அசாதாரண கட்சி அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்துக்குரிய பேராசிரியர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு பெரிதும் துணை இருந்த அருமைக்குரிய நண்பர் திரு தங்கதுரை அவர்கள் வருகிறார். வாங்க. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் அல்ல இறையருளை மனம் மொழி மெய்யாலே வணங்கி மிக அற்புதமாக ஐயா சொன்னார். ராமாயணத்துடைய வரலாறுகளை எல்லாம் சொன்னார். உண்மையில் சொல்லப்போனால் நாம் பெரியோர்கள் சொன்ன அந்த கதைகளில் ராமாயணத்தில் ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை தூக்கி செல்லும் போது ஒரு சிறு துண்டு கீழே விழுந்ததாம். அதுதான் சேலத்து கஞ்சமலை என்பார்கள். அந்த இதிகாசம் இன்றைக்கும் நம்ம ஊருக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதற்காக ஞான சம்பந்தம் ஐயா இங்கே வந்திருக்கிறார். இந்த ஆஞ்சநேயரே வந்தாரு. அதாவது நீயா அந்த அக்கா சொன்னாங்க, மோகனாம்பாள் அக்கா 96ல் கல்யாணம் ஆனிச்சான். 96, 2006, இப்போ 2026 இந்த வருஷத்துக்கு வாங்க. இன்னமும் நீங்க வந்து காதோடு தான் நான் பேசுவேன். அதெல்லாம் கடந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற பையன் என்ன பாட்டு பாடுறான் தெரியுங்களா? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேனே. 5 லட்சத்தை கொடுத்துட்டுதான் இஎம்ஐயை கட்டிட்டு என் பையன் உட்காந்துட்டு பாடுபடுறான். நீங்க இன்னமும் காதோடு தான் நீ பேசுவன்றீங்க. அதே சில பேர் காது கேட்காது, அதனால காதோடு தான் பேச முடியும். ஐயா நீங்க இந்த காலத்துக்கு வந்து பேசணும். இவங்க எல்லாம் இன்னும் அந்த பழைய காலத்திலே இருக்கிறாங்க. இதிகாசத்துல கூட ஐயா சொன்னதே நாங்க ஒரு ஆணித்தரமான கருத்தா சொல்றேன். அத்தனை பேரையும் சுமந்த அனுமன் தான் இன்றைக்கும் சிறந்த ஆண்மகனாக இருப்பதால் அவருக்கு நாம் ஆலயம் கட்டி இன்றைக்கு வழிபடுகிறோம் என்றால், அன்று முதல் இன்று வரை இதிகாசத்தை மட்டுமல்ல குடும்பத்தை கூட சுமப்பவர்கள் ஆண்கள் தான். ஒரு அழகா ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா மகன்களும் மகள்களும் இளவரசிகளாகவே வளர்க்கப்படுகிறார்கள். நீங்க சொன்னீங்க இல்லையா, கடன் கடன் தொல்லைன்னு. ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், எந்த விழாவாக இருந்தாலும் பிள்ளைகள் தூங்கி விடுவார்கள், அம்மா தூங்கி விடுவார்கள். ஆனால் அன்று இரவு அந்த ஆண்மகன் குடும்ப தலைவன் மட்டும் தூக்கம் வராது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கடனை அடைப்பது எப்படி என்று விடிய விடிய தூக்கம் வராமல் முழித்து கொண்டிருப்பவன் ஆண்மகன். அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நீங்க சொல்றீங்க ஒரு அந்த அந்த ஆண்மகனுக்கு 2. இந்த அம்மா கூட பரவாயில்லங்க, என் வீட்டுக்காரி நேற்று தோசை சுட்டு கொடுத்தாங்கய்யா. சரி, அது இந்த இந்த கலர்ல இருந்தது. நீங்க சொன்ன பாண்டியன் ஸ்டோரை பார்த்துக்கிட்டு தோசை சுட்டு கொடுத்துருக்கான். ஆனா எங்க பொண்டாட்டி வந்து எல்லாத்துலயும் வித்தியாசமானது. கரண்ட் போனா கூட டார்ச் லைட் அடிச்சு டிவி பார்க்கறான். அவ்வளவு பெரிய அறிவாளி. கடைசியா பார்த்தா என்னடா இவ்வளவு கடுப்பாகுன்னு போய் பார்த்தா தோசைகளை திருப்பி சுட்டுட்டு இருக்கிறான். இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஐயா அன்னைக்கு அப்படிதான் ஒரு விழாவுக்கு போயிட்டு ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா. நான் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். நாம பட்டிமன்ற பேச்சாளர் ஆன்மீகெல்லாம் பேசுறமே, குபேர சிலையை வாங்கிட்டு வந்திருக்கிறா, குபேரனை பத்தி இவளுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். இதை எப்படிமா நீ செலக்ட் பண்ணனு? இல்லை எல்லா பொம்மையும் பார்த்தேன், இது மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தாங்கிறான். ஏங்க கல்யாணம் ஆன புதுசுல உண்மையாலவே பாருங்க, நான் வந்து ஒரு பீரோ இருந்தது எங்க வீட்டில். அதுக்கப்புறம் 2 பீரோ வாங்கி கொடுத்தேன், இன்னொரு பீரோ சேர்த்து. 2 பீரோலையுமே பார்த்தீங்கன்னா திறந்தா அந்த சீரை தான் என் காலுக்கடியில் வந்து விடும். இப்போ 3ஆவதா ஒரு பீரோ கடை வாங்கி கொடுத்துட்டேங்க. ஆனால் என் வேட்டி சட்டையெல்லாம் கயிறில் தான் தொங்குது. இதுதான் ஆண்மகனுடைய உண்மையான நிலைமை. ஏன்னா நீங்க எத்தனை வேணா சொல்லலாம். அதாவதுங்க, தன் மகனுக்கு தாய் பாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த பெண்ணாவது தன் மகனுக்கு
தாய் பாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த பெண்ணாவது தன் கணவனுக்கு கற்றுத் தருகிறாளா என்ற கேள்விதான் இங்க இருக்கு. அதாவது தாய் மாமன் உறவை பத்தி இவர் சொன்னாரு. சேலத்துல லீ பஜாருங்கிற ஒரு இடத்துல ஒரு மாசத்துக்கு முன்னால நடந்த உண்மையான விஷயம். ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 100 மூட்டை தான் தூக்குவார். அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, எக்ஸ்ட்ரா நேரம் அவர் வேலைக்கு முடியக்கூடிய நேரத்தை விட்டுட்டு இன்னும் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், ஐயா 100 மூட்டை தானே நீங்கள் தூக்குவீங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே. அப்போ சொல்கிறாரு, இன்னைக்கு நான் 200 மூட்டைகளை தூக்கி ஆக வேண்டும். என் தங்கைக்கு நாளை பிறந்த நாள், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. 100 மூட்டைகளை தூக்கினால் என் வீட்டில் தான் அடுப்பெரியும். அடுத்த அந்த 100 மூட்டைகளை தூக்கினால்தான் என் தங்கை வீட்டிலும் அடுப்பெரியும் என்று சொன்ன ஆண்மகன் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சாதாரண விஷயங்களா? அதாவதுங்க, இன்னைக்கு நம்ம சொல்றோம், கண்ணதாசனை பத்தி சொன்னாங்க. கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞன், அதாவது பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் என்று 4 வரிகளில் இதிகாசத்தை பிளந்த ஒரு மிகப்பெரிய கவிஞன் இருக்கிறார் என்றால் அது கவியரசர் மட்டும்தான். அந்த ஆண்மகன் கூட எத்தனை, அதாவது ஒரு கண்ணதாசன் தான் ஒரு அழகா சொல்லுவாரு. ஒரு நாள் கடத்தெருவுக்கு போய் இறங்கிட்டார், திடீர்னு துணியை எடுத்திருக்கிறாரு. உங்க குழந்தைக்கு என்ன சைஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்றீங்கிறார், யோசிச்சு பார்த்துட்டு அவர் எத்தனை குழந்தைன்னே அவருக்கு தெரியல. எல்லா சைஸ்லயும் ஒன்னொன்னு கொடுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா கண்ணதாசனுக்கு 11 குழந்தைகள். கடன் வாங்கி கூட தன் குழந்தைகளை அற்புதமாக வளர்த்திய கண்ணதாசன் முதல் இன்று இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் வரை உடல் உழைப்பும் சரி, அத்தனை உழைப்புகளையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கும் ஒரு உடல் உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இதுதான் அந்த இது. அதாவதுங்க, மனைவியையும் தன் அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போறதோடய நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டு வச்சுட்டு நம்ம மனைவி சொல்கிற வார்த்தை, இன்னைக்கு ஒன்று நடந்தது தெரியுங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போவே ஏதோ இங்கே வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது நான் யாரை பற்றி, உங்கள் அம்மா, இவளுக்கு மாமியா கிடையாதான், உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே அடிக்கடிக்கு நாம் தின்ன சோறு கூட ஜீரணம் ஆகாது. அந்த அளவுக்கு என்னுடைய அம்மாவை பற்றி குறை சொல்லக்கூடிய அந்த முக்கியமான வேலையை பார்ப்பது மனைவிதான். அதாவதுங்க, ஒரு விஷயங்கள்லையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா, இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா காலத்திலே நான் பதில் சொல்றேன். ஒரு பழைய பாடல் வரும், நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் அன்புடனே நடக்க சொல் கண்ணா. அதுக்கு அந்த அம்மா சொல்லக்கூடிய பதில் தாங்க நான் ஐயாக்கிட்டே நான் சொல்றேன். அந்த அம்மா சொல்லும், அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. இந்த வார்த்தையை ஒவ்வொரு மனைவியும் அடைக்கலமாய் வந்தவள் தான் என்று கணவன் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பொறுத்து ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கணவனும் மனைவியும் மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்கிறார்கள், வாக்கிங் செய்கிறார்கள். திடீரென்று ஒரு ஆற்றுப்பாலத்தை கடக்கக்கூடிய சூழல். அந்த ஆற்றுப்பாலத்தை கடக்கும் போது மாலை நேரம், அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது, கரு இருட்டு. கண் திறப்பதற்குள் கணவன் இந்த பாலத்தை கடந்து விட்டான், மனைவி இந்த சைடே நிற்கிறா. இப்ப மனைவி நினைக்கிறா, மாலை நேரம் இந்த பயிற்சியில நடைபயிற்சி செய்யும் போது ஒரு 300 மீட்டருக்கு இந்த பாலம், இந்த பாலத்தை நம்மளை விட்டுட்டு அவர் அந்தாண்ட போயிட்டாரு அப்படின்ட்டு அவன் என்ன நினைக்கிறானா, எத்தனை ஆசைப்பட்டு எத்தனை கனவுகளோடு உன் கரம் பிடித்து நான் வந்தேன், ஆனா என்ன இப்படி பாதியிலேயே தவிக்க விட்டுட்டியே அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிடுறா. ஆனா காது கேட்காத மாதிரி அந்த பாலத்தோட ஓரத்திலேயே அந்த கணவன் நிற்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த பெண் அப்படியே அந்த பாலத்தை கடக்கிறாள். ஒரு இறுகிய மனத்தோடு கடக்கிறாள். தன்னுடைய கணவன் இப்படி இருக்கிறானே என்று பாலத்தை கடந்து அந்த பக்கம் செல்லும் போதுதான் தெரிகிறது, அந்த பாலம் அருந்து விழக்கூடிய ஒரு சூழலில் அதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறான் கணவன். ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு செயலை செய்யும் போது
கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று பெண்கள் பொறுத்து கொண்டாலே போதும். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், வெளியே செல்லக்கூடிய ஆண்கள், வேலை பழக்கூடிய ஆண்கள் சிறிது கோபப்படுவார்கள். அதை எந்த பெண் பொறுத்து கொள்கிறாளோ அங்கு விவாகரத்து என்ற பேச்சே இருக்காது. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எல்லா நாளும் ராமநாமத்தை நீங்கள் உச்சரியுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் அனுமன். இன்றைக்கு நாம் ஒதுக்கி வைக்கிறோம். மூல நட்சத்திரம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் அந்த மூல நட்சத்திரத்தில் அவதரித்த அனுமனை தான் சாகா வரம் பெற்ற என்றும் சிரஞ்சீவியாக சிவபெருமானின் 11வது அவதாரமாக ருத்ர அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலனையும் தருவார் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா சொன்னார் யூடியூப் சேனல், அதை மட்டும் நான் சொல்லணும். ஏன்னா விதியை பற்றி, அபிமன்யுவை பற்றி அவர் பேசினார், ஒரு காணொளி காட்சி. நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். யூடியூப் சேனல் இல்லை என்றால் விதிக்கு என்ன காரணம் என்று உலகம் முழுவதும் தெரிந்திருக்காது. ஆனால் அவர் பேசிய அபிமன்யுவோட அந்த படலத்தை வைத்து ஒரு தாத்தா தன் பேத்தி இறந்ததற்கு வாய் பேசாமல் இருக்கிறார் என்று உலகம் முழுக்க அந்த பேச்சு சென்றிருக்கிறது என்றால் இன்றைக்கும் தமிழ் ஞானசம்பந்தர் ஐயா நம்மிடையே இருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, ரொம்ப கலங்க வச்சுட்டார் ஒரு கதையில். இந்த கிழமை விட்டுட்டு போயிட்டானாங்கன்னு நான் நினச்சிருக்கப்ப அவளே நினச்சா, கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்தா அப்புறம் போயிட்டா. ஆனால் அந்த பாலத்தை விழுகாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தாருங்கிறப்ப ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம நடுங்கி போகிறோம். ஆண்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையாக சொல்லி முடித்தார். அதே போல் ராமாயணத்தையும் பாரதத்தையும் கண்ணாசு மாதிரி யார் சொன்னான், அழகாக சொன்னாங்க பாருங்க. 4 வரியில் சொன்னாருன்னு சொன்னாங்க. ராமாயணத்தில் 2 வரியில் சொன்னார். கோடு போட்டு நிற்க சொன்னார், சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. படாபட். இது என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். என்ன அருமையான விஷயம் பாருங்க. ஒரே வரியில் ஒரே செய்தியில் சொல்லணும். அருமையாக செய்திகளை எல்லாம் சொல்லி நல்ல பாடல்கள் மூலமாக நமக்கு பல அரிய கருத்துக்களை நமக்கு தந்தார் பேராசிரியர் வெங்கதுரை அவர்கள். எல்லாரும் தூக்கிடுவாங்க, அப்பா தூக்க மாட்டாருனாங்க. எனக்கு ஒரு பேங்க்கார் சொல்லி கொடுத்தாருங்க, நீங்கள் தூங்கிடுவீங்க, வட்டி தூங்காது அப்படின்னாரு. வட்டி தூங்காது என்ன அர்த்தம் தெரியுங்களா? 12 மணி ஆகுது இல்லையா நைட்டு, 12:01 நம்ம வாங்கின படத்துக்கான வட்டி ஆரம்பமாயிருமா. 12:01 வட்டி கண்ணு முடிச்சிருமா. நாம் தூங்கிடுவோம், வட்டி தூங்காது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இவ்வளோ வட்டியான்னு. வட்டி இல்லை, அது குட்டி. அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக பேசினா தங்கதுரை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டி